அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வளர்பிறை அஷ்டமிங்க. வளர்பிறை அஷ்டமி இன்றைக்கி முழு நேரமும் இருக்குங்க. நாளைக்கு அதிகாலை 3:20 வரை இந்த வளர்பிறை அஷ்டமி தினம் வந்து இருக்குங்க. பொதுவாக அஷ்டமினாலே நம்ம பைரவர் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அதாவது சிவபெருமானின் 64 வடிவங்களில் ஒன்று பைரவ ரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை ருத்ரமூர்த்தி என்று சொல்வதுண்டு. பொதுவாக சிவ ஆலயங்கள்லாம் இருக்கிற இந்த நவக்கிரகங்கள் அனைத்தையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருப்பவர் தான் இந்த பைரவ மூர்த்தி. இவரை வழிபடுறதுனால நமக்கு சகலவித நன்மைகளும் ஏற்படுங்க. பொதுவாக இன்னைக்கு வளர்பிறை அஷ்டமியில் நமக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் தொழில் நல்ல வளர்ச்சி அடையணும், என்னென்ன விஷயங்கள்லாம் வளர்ச்சி அடையணுமோ அந்த விஷயங்களுக்காக நம்ம பைரவரை வழிபாடு செய்யும்போது அந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வளர்ந்தேறி வருங்க. இங்கே இன்றைக்கி சாயந்தரம், அதாவது இது எந்த நேரம் உங்களுக்கு சௌரியப்படுதோ இன்றைக்கி உள்ள நேரத்தில், அந்த நேரத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் பைரவர் இருப்பாருங்க. அங்கே போய் அவருக்கு மிளகு தீபம் போடுங்க. மிளகு தீபம் போடுறது எப்படின்னா, ஒரு அகல் விளக்கு வாங்கி அந்த அகல் விளக்குக்குள்ளே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு நீங்கள் ஒரு சின்ன சிவப்பு கலர் துணியில் 27 மிளகு எண்ணி வச்சு அதை ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி கட்டி அந்த மிளகை அந்த அகலுக்குள்ளே வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இப்படி மிளகு தீபம் ஏற்றுவதனால நமக்கு வாழ்க்கையில் இழந்த செல்வங்கள் எல்லாம் திருப்பி கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். நிறைய பேருக்கு தொழில் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறவங்கலாம் இந்த வளர்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபடும்போது தொழிலை நல்ல வளர்ச்சி அடையும். நமக்கு எந்த ஒரு துன்பமும் இருக்காதுங்க. பொதுவாக பைரவரை வழிபடும்போது நமக்கு தைரியங்கிறது இருக்கும். எதிரிகள் தொல்லைங்கிறதே இருக்காது. எந்த ஒரு செய்வினை, பில்லி, சூன்யம் எந்த ஒரு விஷயமும் நம்ம அண்டவே அண்டாது. அந்த அளவுக்கு பைரவர் நமக்கு அருள் புரிவார். நீங்கள் இன்றைக்கி இந்த ஒரே ஒரு சின்ன வழிபாடு மாத்திரம் செய்யுங்க. வேறு ஒன்றுமே செஞ்சுட்டு பைரவருடைய வாகனம்னு சொல்கிறது நாய்ங்க. இன்றைக்கி நாய்களுக்கு கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச பிஸ்கட் வாங்கி போடுங்க. இல்லைன்னா ஏதாவது சோறு என்ன உணவு இருக்கோ அதை நாய்களுக்கு வாங்கி கொடுங்க. ஏன்னா அவருடைய வாகனமான அந்த நாய்களுக்கு நம்ம உணவளிக்கும் போது நமக்கு பைரவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்குங்க. இந்த சின்ன வழிபாடை மாத்திரம் நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கி பைரவர் கோயிலில் போய், பைரவர் கண்டிஷனாக எல்லா சிவன் கோயிலையும் இருப்பார். நீங்கள் அங்கே போய் அவருக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க. பொதுவாக வளர்பிறை அஷ்டமியில் நம்ம எந்த ஒரு விஷயத்த வளர்ந்தேறி வரணும்னு வேண்டுறோமோ அந்த விஷயம் வளர்ந்தேறி வரும். அப்போ நமக்கு செல்வ செழிப்பு வளமாக வரணும், நமக்கு வாழ்க்கையில் இன்னொரு சொந்த வீடு அமையணும், என்ன வேண்டுதல் வச்சாலும் சரிங்க சிறப்பாகவே உங்களுக்கு அமையும். பொதுவாக நம்ம பைரவர் காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. பைரவரை வழிபட வழிபட நமக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் நம்ம வாழ்க்கை வளர்ச்சிங்கிறது மேலோங்கி போய்கிட்டு இருக்க. பொதுவாக வீட்டில் நம்ம பைரவரை வழிபட முடியாது. அதனால் நீங்கள் கண்டிஷனாக இந்த பைரவர் வழிபாடை நீங்கள் கோயிலில் தான் போய் செய்யணும். இந்த ஒரு சின்ன ஒரு இந்த மாத்திரம் வழிபாடு செய்யுங்க. இந்த அகலில் இந்த சிகப்பு துணி எடுத்துக்கோங்க. சிகப்பு ஆடை தான் அவருக்கு உன்னதமான. முடிஞ்சால் அவருக்கு உங்களால் முடிஞ்ச சிகப்பு கலர் பூ வாங்கி கொடுங்க. அரளிப்பூ அதெல்லாம் சிவப்பு கலர் பூ தான். அந்த பூ வாங்கி பைரவருக்கு கொடுத்து மனசார அவரை வழிபாடு செய்யுங்க. அங்கே 108 தடவை அந்த கோயிலில் உட்காந்து ஒரு 1/2 மணிக்குனாலும் உட்காந்து அந்த தீபத்தை பார்த்து ஓம் பைரவா போற்றி, ஓம் பைரவா போற்றி அப்படிங்கிறத ஒரு 108 தடவை சொல்லி மனசார உங்கள் வேண்டுதலை அங்கே வைங்க. அவர் உங்களுடைய எல்லா துன்பத்தையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பை கண்டிஷனாக கொடுத்துருக்கிறது உங்களால் கண்கூட பார்க்க முடியும். இந்த வளர்பிறை அஷ்டமியை நீங்கள் பொதுவாக ஒரு 8 அஷ்டமியில் இந்த மாதிரி பைரவருக்காக இப்போ வளர்பிறையில் வேண்டுதல் வச்சிங்கன்னா நீங்கள் வளர்பிறையிலேயே அஷ்டமிலேயே அவரை வழிபாடு செய்யுங்க. அந்த 8 அஷ்டமிக்கு அவரை போய் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்புங்கிறது உயர்ந்திருக்கும். அது மாத்திரம் இல்லை, நமக்கு பொதுவாக பைரவர் ஒரு வேண்ட 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 வாழ்க்கையில் செல்வம் நிலைக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு புராணங்களில் சொல்லியிருக்குது. அப்போ அதே மாதிரி நீங்கள் பைரவரை வழிபட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வித செல்வ செழிப்பும் சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகட்டும்னு நானும் பைரவரை வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.